ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. குருவிடமிருந்து ஆசி மட்டும் போதுமா? வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள். ஆன்மீக விஷயங்களை ஒவ்வொருவரும் தானாக உணர வேண்டும் என்னும் போலியான கருத்தை முறியடிக்கும் வண்ணம் சாஸ்திரங்கள் மற்றும் குருவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து கடந்த 2 இதழ்களில் கட்டுரை வெளியிட்டிருந்தோம். ஆன்மீக உணர்விற்கு யாரும் தேவையில்லை என்று கூறும் தரப்பினர் ஒருபுறம் இருக்க, அவர்களுக்கு முற்றிலும் மாற்று பாதையில் இருக்கும் இதர மக்கள் சிலர் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு குருவின் கருணை மட்டுமே போதும், தாம் செய்ய வேண்டியது ஏதுமில்லை என்று நினைக்கின்றனர். அவர்களுடைய எண்ணங்களில் உள்ள பிழைகளையும் ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றுவதன் அவசியத்தையும் இந்த இதழில் காணலாம். குரு என்பவர் எதற்காக? ஆன்மீக குரு என்பவர் அறியாமையில் மூழ்கியுள்ள சீடனுக்கு ஆன்மீக அறிவை வழங்கி இறையுணர்வு பாதையில் அவனை முன்னோக்கி அழைத்து செல்பவராவார். ஜடவுலகில் உள்ள ஒவ்வொருவரும் அறியாமை எனும் கொடிய மிருகத்தினால் விழுங்கப்பட்டு வருகின்றனர். அந்த அறியாமையே ஜீவனின் பந்தப்பட்ட வாழ்விற்கான அடிப்படை காரணமாகும். அறியாமையை விலக்குவதே குருவின் முக்கிய திருப்பணியாகும். அறியாமை என்னும் இருளானது ஞானம் என்னும் ஒளியை கொண்டு ஆன்மீக குருவினால் அகற்றப்படுகிறது. ஒருவன் ஜட வாழ்விலிருந்து முக்தி பெறுவதற்கு தவம், விரதம், தானம், கடமை, ஜபம், தியானம், பூஜை, புண்ணிய தீர்த்தங்கள், மன உறுதி, புலன்கட்டுப்பாடு, தூய்மை போன்ற பல காரியங்கள் உதவியாக இருக்கலாம். ஆயினும் இந்த காரியங்களின் விளைவுகள் இவை எத்தகைய எண்ணத்துடன் செய்யப்படுகின்றன என்பதை பொறுத்தே அமைகிறது. முறையான அறிவின்றி செய்யப்படும் காரியங்கள் முறையான நன்மையை வழங்கவியலாது. உதாரணமாக, ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரித்தல் என்னும் செயலானது ஒருவருக்கு மிக உயர்ந்த முக்தியை வழங்க இயலும் என்ற போதிலும், ஹரிநாமத்தை முறையாக சொல்ல வேண்டுமெனில் ஒருவர் கிருஷ்ணர் யார் என்பதை தெளிவாக அறிந்து அவரை இதர தேவர்களுடன் குழப்பிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அந்த நிலையை அடைவதற்கு ஒருவருக்கு அறிவு அவசியம். எனவே ஆன்மீக குருவிடமிருந்து அறிவை பெறாமல் ஆன்மீக செயல்கள் செய்யப்பட்டால் கூட அவை விரும்பிய பலனை வழங்கவியலா. வேறு விதமாக கூறினால், நமது எல்லா ஆன்மீக செயல்களுக்கும் ஆதாரமாக திகழக்கூடிய ஞானத்தை வழங்குவதே ஆன்மீக குருவின் மிக முக்கிய செயலாகும். இதனால் தான் ஆன்மீக குருவானவர் பின்வரும் பிரார்த்தனையில் வழிபடப்படுகிறார். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுர் உன்மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அறியாமை என்னும் இருளில் மூழ்கியிருந்த எனக்கு ஞான கண்களை வழங்கிய என்னுடைய ஆன்மீக குருவிற்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்கள். குருவின் கருணை. ஆன்மீக ஞானம் என்பது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் நம்முடைய எல்லா ஆன்மீக செயல்களின் வெற்றியும் குருவின் கருணையை சார்ந்தே உள்ளது என்று சாஸ்திரங்களில் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளதை காண்கிறோம். குருவின் கருணையினாலேயே ஒருவர் கிருஷ்ணரின் கருணையை அடைகிறார். குருவின் கருணை இல்லாவிடில் ஒருவருக்கு வேறு கதி ஏதும் இல்லை. கிருஷ்ணரின் கருணையானது அளக்கவியலாத கடலை போன்றது. அந்த கடலில் உள்ள நீரை மக்களுக்கு உதவும் வண்ணம் மழையாக பொழியக்கூடிய மேகத்திற்கு ஆன்மீக குரு ஒப்பிடப்படுகிறார். வேறு விதமாக கூறினால், கிருஷ்ணரின் கருணையை மக்களுக்கு கொண்டு செல்லும் கருணையின் ஊடகமாக திகழ்பவர் ஆன்மீக குருவே. சீடனுக்கென்று தனிப்பட்ட தகுதி ஏதுமில்லை என்றும், குருவின் கருணையே அவனது வாழ்வின் சாரம் என்றும் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் போது குருவின் கருணையை யாராலும் நிச்சயமாக குறைத்து மதிப்பிட முடியாது. குருவின் கருணை இல்லாவிடில் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வாய்ப்பே இல்லை என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருப்பினும் குருவின் கருணை என்றால் என்ன என்பதை பெரும்பாலான மக்கள் அறியாமல் உள்ளனர். குருவின் கருணை என்பது காரணமற்ற கருணை என்ற போதிலும், பெரும்பாலும் அந்த காரணமற்ற கருணையானது குருவின் உபதேசங்களை பின்பற்றுவதால் அடையப்படுவதாகும். குருவினால் வழங்கப்படும் உபதேசங்களே அவரது கருணையின் மாபெரும் வடிவமாகும். ஒரு சீடனிடம் இருக்கும் ஆன்மீக பொறியின் அளவை பொறுத்து குருவானவர் உபதேசங்களை வழங்குகிறார். அந்த உபதேசங்களை பின்பற்றுவதில் சீடனிடம் உள்ள ஆர்வத்தை கண்டு குருவானவர் தனது கருணையை வழங்குகிறார். அந்த கருணையை பெறும் சீடனால் ஆன்மீக குருவின் உபதேசங்களை மேலும் தீவிரமாக பின்பற்ற முடிகிறது. அவ்வாறு சீடன் தீவிரமாக பின்பற்றும் போது ஆன்மீக குருவின் கருணையும் அதிகரிக்கின்றது. இவ்வாறாக ஆன்மீக குருவின் கருணையும் அவரது உபதேசங்களை பின்பற்றுவதும் இணைந்து செல்ல வேண்டியவை.
தீட்சை பெற்றுவிட்டால் போதாது, ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு குரு அவசியம் என்பதால் தனக்கும் ஒரு குரு வேண்டும் என்ற எண்ணத்தில் வெறுமனே தீட்சை வாங்கி கொண்டு வாழ்வோர் பலர் உள்ளனர். வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை குருவை சென்று பார்த்து அவரிடம் ஆசி வாங்கிவிட்டு சிறிதளவு நன்கொடை வழங்கிவிட்டு வந்தால் போதும் என்ற நினைப்பில் வாழ்பவர்கள் ஏராளம். ஆயினும் உண்மையான குருவானவர் சீடனுக்கு தீட்சை வழங்குவதற்கு முன்பாகவே அவனுக்கு போதிய உபதேசங்களை வழங்குகிறார். தீட்சையின் போது உபதேசங்களை வழங்குகிறார், தீட்சைக்கு பிறகும் உபதேசங்களை வழங்குகிறார். வேறு விதமாக கூறினால் சீடனுக்கும் குருவிற்கும் இடையிலான பிணைப்பானது உபதேசத்தின் மூலமாகவே தவிர வெறும் தீட்சையினால் மட்டுமல்ல. தீட்சை என்பது அந்த உறவை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வகையான சடங்காகும். உண்மையான உறவானது உபதேசங்களின் மூலமாகவே ஏற்படுகிறது. எனவேதான் இஸ்கான் இயக்கத்தில் குருவாக செயல்படுபவர் எவரும் யாருக்கும் திடீரென்று தீட்சை கொடுப்பது இல்லை. தீட்சை பெற விரும்புவோர் உபதேசங்களை பின்பற்றுவதில் தீவிரமாக உள்ளாரா என்பதை முறையாகவும் முழுமையாகவும் சோதித்து பார்த்த பின்னரே தீட்சை வழங்கப்படுகிறது. சில குருமார்கள் தாங்களே நேரடியாக சோதிக்கலாம், சிலர் தங்களுடைய மூத்த சீடர்களின் மூலமாக சோதிக்கலாம். ஆனால் நிச்சயமாக தீட்சைக்கு முன்பாக குரு சீடன் ஆகிய இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல் அவசியமாகும். அப்போதுதான் தீட்சைக்கு பிறகும் சீடனானவன் குருவின் உபதேசங்களை தொடர்ந்து பின்பற்ற முடியும். இஸ்கானில் தீட்சை பெறும் பக்தர்கள் சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றுவதாக குருவிடம் உறுதிமொழி அளிக்கின்றனர். அந்த உறுதிமொழியின்படியே தீட்சை வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தீட்சை என்பது ஆன்மீக வாழ்வின் தொடக்கத்தை குறிப்பிடுகிறதே தவிர இலக்கை அல்ல. குரு என்பவர் ஆசி வழங்கும் இயந்திரம் அல்ல. குருவினுடைய ஆசிகள் கிருஷ்ணருடைய கருணையை சீடருக்கு பெற்று தருபவை என்பதால் சீடனுக்கு ஆசி வழங்குதல் குருவின் கடமைகளில் ஒன்றாகும். அதே நேரத்தில் உண்மையான குருவானவர் வெறுமனே ஆசி மட்டும் வழங்கக்கூடியவர் அல்ல. குருவிடம் சென்று ஆசிகளை கேட்கும் பெரும்பாலான நபர்கள் குருவிடம் இருந்து எதற்காக ஆசி கேட்க வேண்டும் என்பதை அறியாதவர்களாக உள்ளனர். குருவிடம் இருந்து சீடனால் பெறப்படும் ஆசியானது அவன் கிருஷ்ணரின் மீதான தனது பற்றுதலை வளர்த்து கொள்வதற்காகவும் ஜட வாழ்வின் மீதான தனது பற்றுதல்களை விடுவித்துக் கொள்வதற்காகவும் இருக்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் குருவிடம் சென்று தங்களுடைய பௌதீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கான ஆசிகளை கேட்பது அவர்களது அறியாமையை காட்டுகிறது. அத்தகைய அறியாமையினால் தன்னை அணுகும் அப்பாவி அன்பர்களுக்கு தன்னுணர்விற்கான அறிவை தருபவரே ஆன்மீக குரு. சாதுக்களுடைய கருணை மிகவும் அவசியம் என்பதை இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்கள் அறிந்துள்ளனர். இதனால் சாதுக்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் கால்களை தொடுவதும் அவர்களிடம் ஆசியை வேண்டுவதும் இந்திய மக்களின் சராசரி செயல். ஆயினும் குருவானவர் வெறும் ஆசைகளை அருள்பவராக இருந்துவிடக் கூடாது. சீடனும் குருவை அவ்வாறு எதிர்பார்க்க கூடாது. குருவிடம் ஆசிகளை கேட்க செல்வதற்கு முன்பாக எதற்காக ஆசி கேட்க வேண்டும் என்பதில் சீடன் தெளிவாக இருக்க வேண்டும். குருவானவர் சீடர்களுக்கு வழங்கக்கூடிய பொதுவான உபதேசங்களில் பொதுவான ஆசி நிரம்பி இருக்கிறது. ஓர் ஆன்மீக குரு ஓர் உபதேசத்தினை வழங்கும் போது அந்த உபதேசத்தினை பின்பற்றுவதற்கான ஆசியும் அதனுடன் இணைந்து வழங்கப்படுகிறது. எனவே தனிப்பட்ட முறையில் ஆசியை கேட்பதற்கான அவசியம் இல்லை. வேறு விதமாக கூறினால் குருவினால் நமக்கு வழங்கப்படக்கூடிய உபதேசங்களே அவருடைய ஆசியாகும். சில நேரங்களில் சில குறிப்பிட்ட தருணங்களில் சில குறிப்பிட்ட செயல்களுக்காக குருவிடம் சென்று நேரடியாக ஆசியை பெறுவதும் அவசியமே. மேலும் தன்னுடைய அன்றாட ஆன்மீக செயல்களின் போதும் அச்செயல்கள் யாவும் ஆன்மீக குருவின் ஆசையினாலேயே நிகழ்கின்றன என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டியதும் அவசியமாகும். குருவின் ஆசிகள் நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும், ஒருபோதும் பௌதீக வளர்ச்சிக்காக இருக்கக்கூடாது. உண்மையான ஆன்மீக குருவானவர் அத்தகைய ஆசைகளை மட்டுமே அருள்வார். தன்னிடம் வருபவர்கள் அனைவருக்கும் அவர்கள் விரும்பியபடி ஆசிகளை வழங்குவது குருவின் வேலை அல்ல. வருபவர்கள் அனைவருக்கும் வெறுமனே ஆசிகளை வழங்கி கொண்டு இருப்பதற்கு குரு என்பவர் ஆசிகளை வழங்கும் ஓர் இயந்திரம் அல்ல. பல்வேறு ஆன்மீக அன்பர்கள் ஆசி வழங்கும் குருவின் படத்தை வீட்டில் வைத்துவிட்டு எல்லாவித பௌதிக காரியங்களிலும் முற்றிலும் மூழ்கி கிடக்கின்றனர்.
குருவின் விசேஷ ஆசிகள். சில நேரங்களில் சில நபர்கள் இஸ்கானிற்கு சென்று தீட்சை வாங்கினால் பல்வேறு உபதேசங்களை பின்பற்ற வேண்டி வரும் என்று நினைத்து உபதேசங்களே வழங்காத குருவை நாடி செல்கின்றனர். அவர்கள் நம்புவது குருவின் விசேஷ ஆசிகள். சில நேரங்களில் அத்தகு நபர்கள் எங்களுடைய குரு விசேஷ கருணை கொடுப்பவர், உங்களுடைய குரு கருணையே அற்றவர் என்று கூறுகின்றனர். அவர்களை பொறுத்தவரையில் விசேஷ ஆசி பெறுதல் என்றால் எந்த உபதேசத்தையும் பின்பற்றாமல் மோட்சம் பெறுவதாகும். ஆனால் அதுபோன்ற விசேஷ ஆசிகளுக்கு சாஸ்திரங்களிலோ பூர்வீக ஆச்சாரியர்கள் வழங்கிய வழிமுறைகளிலோ எந்த இடமும் இல்லை. குருவின் விசேஷ ஆசி என்பது சீடனை அவனுடைய ஆன்மீக செயல்களில் முறையாக வழிநடத்துவதும் சீடன் அதிலிருந்து விலக நேர்ந்தால் அவனை கண்டித்து திருத்துவதும் ஆகும். தனது சீடனின் குற்றங்களை கண்டித்து திருத்தக்கூடிய குருவே விசேஷ ஆசிகளை வழங்குவதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தவிர சீடனின் குற்றங்களை கண்டிக்காமல் அல்லது கவனிக்காமல் இருப்பது விசேஷ ஆசியாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. என்னை இறைவனிடம் சேர்ப்பது குருவின் வேலை. சில சீடர்கள் குருவிடம் தீட்சை வாங்கிவிட்டால் போதும், என்னை கிருஷ்ணரிடம் கொண்டு செல்வது அவருடைய வேலை என்று நினைத்து விடுகின்றனர். ஆனால் இது முற்றிலும் தவறான கருத்தாகும். தீட்சை வழங்கும் போது குருவானவர் தனது சீடனை கிருஷ்ணரிடம் அழைத்து செல்வதற்கு உறுதி எடுக்கிறார் என்பது உண்மையே. அதே நேரத்தில் சீடனும் குருவின் கட்டளைகளை பின்பற்றுவதற்கு உறுதி எடுக்கிறான். எனவே இது இருதரப்பிலும் மேற்கொள்ளக்கூடிய உறுதிமொழியாகும். சீடன் குருவின் உபதேசங்களை பின்பற்ற தவறும் பட்சத்தில் குரு தன்னுடைய ஆசையினை சீடனுக்கு வழங்க வேண்டிய அவசியமும் ஏதுமில்லை. என்னை கரை சேர்க்க வேண்டியது குருவின் பணி என்று நினைப்பதில் தவறில்லை. ஆனால் என்னை கரை சேர்க்க வேண்டியது குருவின் பணி மட்டுமே என்று நினைப்பதே தவறாகும். வானில் கூட்டம் கூட்டமாக பறவைகள் பறப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அப்பறவைகளுக்கென்று ஒரு தலைவர் இருக்கும். அந்த தலைவரின் வழிகாட்டுதலின்படி எல்லா பறவைகளும் அதனை பின்தொடர்ந்து பறக்கின்றன. அதுபோலவே ஆன்மீக வாழ்வில் உள்ள சீடர்களும் தங்களது குருவை பின்பற்றி பறக்கின்றனர், முன்னேறுகின்றனர். தலைமை பறவையை போன்று குருவானவர் அனைத்து சீடர்களுக்கும் வழிகாட்டுகிறார் என்ற போதிலும் ஒவ்வொரு சீடனும் தனித்தனி பறவையை போன்று தனித்தனியாக பறக்க வேண்டியது அவசியம். நாம் பறப்பதற்கு குரு உதவி செய்யலாம், ஆனால் பறக்க வேண்டியது நம்முடைய கடமையே ஆகும். மற்றொரு உதாரணம் கொடுக்க வேண்டுமெனில், பால்கிணற்றில் வீழ்ந்துள்ள நபரை தூக்குவதற்காக பயன்படுத்தப்படும் கயிற்றினை கூறலாம். கிணற்றிற்கு வெளியில் இருப்பவர் கயிறை வழங்கலாம். அந்த கயிற்றை பிடித்து மேலே ஏறுவது என்பது உள்ளே இருப்பவரின் பணியாகும். அதுபோல குரு நமக்கு ஆசிகளை வழங்கலாம். ஆனால் அந்த ஆசிகளை முறையாக உபயோகித்து பௌதீக வாழ்வு எனும் பால்கிணற்றிலிருந்து வெளியேறுவது சீடனின் கடமையாகும். சில நேரங்களில் சிலர் ஒரு குறிப்பிட்ட மடத்துடன் தங்களுடைய முன்னோர்களுக்கு இருக்கும் தொடர்பின் காரணத்தினால் அந்த மடத்தின் மடாதிபதியிடம் சென்று தீட்சை வாங்குகின்றனர். அத்தகைய நபர்கள் தங்களுக்கும் குருவிற்கும் இடையில் உறவு இருக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். உபதேசங்களை பெறுவது என்ற கேள்விக்கு அங்கு இடமில்லாமல் உள்ளது. அதுபோன்ற குரு சிஷ்ய உறவினால் எத்தகைய நன்மையை எதிர்பார்க்க முடியும்? உபதேசங்களை பின்பற்றி குருவின் தொடர்பில் வாழ்வோம். ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றமும் குருவின் உபதேசங்களை பின்பற்றுவதும் பிரிக்க முடியாதவை. எனவே சீடனானவன் தன்னுடைய குருவின் திருவாய் மலர்ந்து வரக்கூடிய சொற்களை தனது இதயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தவிர வேறு ஆசைகள் இருக்கக்கூடாது. குருமுக பத்ம வாக்கிய சித்தேதே கோரியா ஐக்கிய ஆரணா கோரிகோ மனே ஆஷ. குருவிற்கு நாம் செய்யும் சேவை நாம் அவருடைய உபதேசங்களை பின்பற்றுவதே. அந்த உபதேசங்களை பின்பற்றுவது நாம் அவரிடம் இருந்து பெரும் ஆசியாகும். குருவின் உபதேசங்கள் யாவை என்பதை அறிந்து கொள்வதில் சீடனானவன் முனைப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். நவீன கால வாழ்க்கை முறையினால் சீடனால் எப்போதும் குருவிடமிருந்து நேரடியாக உபதேசங்களை பெறுவது இயலாததாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அதே நவீன கால வாழ்க்கை முறையின் வசதியினால் நம்முடைய குரு நம்முடன் இல்லாத போதிலும் குருவின் உபதேசங்களை அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வழிகளில் பதிவு செய்யப்பட்ட உபன்யாசங்கள் உள்ளன.
குருவின் உபதேசங்களை உண்மையுடன் பின்பற்றும் சீடன் ஒருபோதும் தனது குருவை இழப்பதில்லை. குருவானவர் சீடனை விட்டு பல மைல் தொலைவில் இருந்தாலும் அல்லது இந்த உலகை விட்டு மறைந்து விட்டால் கூட உபதேசங்களின் மூலமாக சீடன் குருவுடன் தொடர்பு கொள்கிறான். அப்போது குருவின் ஆசி சீடனுக்கு முழுமையாக கிட்டுகிறது. சீடனும் தன்னுடைய வாழ்வின் இறுதியில் பௌதீக பெருங்கடலை கடந்து ஆன்மீக உலகை அடைகிறான். ஆகவே நாம் அனைவரும் கிருஷ்ண பக்தியை நன்றாக செய்து சீட பரம்பரையில் வரும் ஒரு ஆன்மீக குருவிடம் சரணடைவோமாக. கிருஷ்ண பக்தியை செய்வோமாக. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.